ஸ்கிரீன் டைம் காமிச்சாதான் அடம் பிடிக்கிற குழந்தைங்களை சமாதானப்படுத்த முடியும். டிவி இல்லைன்னா ஃபோன் காமிச்சா அவங்க ஈஸியா காம் டவுன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிற பேரண்ட்ஸா நீங்க? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் யூஸ் எக்ஸசிவா இருக்குன்னு நீங்க எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப புவரா இருக்கும், டேண்ட்ரம்ஸ் அண்ட் அக்ரெஷன்ஸ் காட்டுவாங்க, ஸ்லீப்பிங் டிஃபிகல்டிஸ் இருக்கும், அவங்களோட லாங்குவேஜ், சோஷியல் அண்ட் இமோஷனல் ஸ்கில்ஸ் எல்லாம் டிலே இருக்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அவங்க மற்ற பிளே ஆக்டிவிட்டிஸ் இதுலயுமே அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு 5 அன்ஃபில்ட் ஆக்டிவிட்டிஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடம் பிடிக்கிற குழந்தைங்களை அவுட்டோர் பிளே ஆக்டிவிட்டீஸ்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அவங்களுக்கு அப்டக்கிள் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த அப்டக்கிள் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் அவங்களுக்கு மியூசிக் அண்ட் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு அவங்கள டான்ஸ் பண்ண வைக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ஆக்டிவிட்டீஸ் லைக் பாப்அப் டாய்ஸ், ஃபிட்ஜெட் டாய்ஸ், ஃபிஷ் கேச்சிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொடுக்குறப்போ அவங்களோட டேண்ட்ரம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து சென்சரி பிளே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். அதில் ஃபுட், வாட்டர், சாண்ட் பேஸ் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ அஸ் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.